சமூகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது அந்த சமூக மக்களின் வாழ்க்கையே. அவர்களின் ஒழுக்கம், அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகள் என்று ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அமைதியாக வாழ்வதே ஒரு நல்ல சமூகத்திற்கு சான்று. அந்த நெறியில் இருந்து தவறுபவர்களே சமூக விரோதிகள். அது போன்ற நெறிமுறையை தவறும் சமூக விரோதிகளின் முகத்துறையை தோலுரித்து காட்டவே இந்த நிகழ்ச்சி. இது மாலை முரசு வழங்கும் குற்றப்பிரிவு. சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். நாளுக்கு நாள் பல இடங்களில் பல கொடூர சம்பவங்கள் நிகழ்கின்றன. அதன் பின்னணியில் பல உண்மைகளும் பல சர்ச்சைகளும் ஒளிந்திருக்கின்றன. அவை வெளிவரும் தருவாயில் நிகழ்கிறதா குற்றங்கள்? பொதுவாக திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். ஆனால் அந்த திருமணத்திற்கு முந்தைய நிச்சயதார்த்தமே இங்கு ஒருவரது மரணத்தை நிச்சயித்துள்ளது. இன்றைய உலகில் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த கடினமாக உழைக்கின்றனர். கால்கள் தரையில் படாதவாறு பரபரப்பான வாழ்க்கை. அந்த பரபரப்புக்கு பெயர் போனது சென்னையின் இதய துடிப்பான கிண்டி. எங்கும் நெடிய மரமாக வளர்ந்து நிற்கும் வர்த்தக நிறுவனங்கள், அதில் பணிபுரியும் மக்கள் என்று எப்போதும் ஆள் நடமாட்டம் நிறைந்த பகுதி கிண்டி. மார்ச் மாதம் 1ஆம் தேதி இரவு 8 மணிக்கு கிண்டி வண்டிக்காரன் தெருவில் எப்போதும் போல ஆட்கள் அதிகம் நிறைந்திருக்கும் நேரம். ஒரு பெண் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவர் அந்த பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணின் கழுத்து, கன்னம் உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டி அந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டான். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பெண் இரத்த வெள்ளத்தில் சாலையோரம் கிடந்தும் அந்த வழியாக சென்றவர்கள் அதனை கண்டு கொள்ளாமல் சென்றுள்ளனர். அதன் பின்னர் கிண்டி காவல் நிலையத்திற்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் சாலையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக தகவல் வந்தது. அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறை அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி தனது விசாரணையை துவங்கியது. காவல்துறை தனது முதற்கட்ட விசாரணையில் அந்த பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களிடம் விசாரித்தது. இதையடுத்து அந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறை அவர் யார் என்பதை அவரிடம் இருந்த அடையாள அட்டை மூலம் தெரிந்து கொண்டது. எப்போதும் மனிதர்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இது போன்ற கொடூர செயலை செய்தது யார்? கேட்பாரின்றி அனாதை போல கிடந்த அந்த பெண்மணி யார்? காவல்துறை விசாரணையில் வெளிவந்த உண்மைகள் என்ன? கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் பெயர் ரேவதி. இவர் கிண்டி நரசிங்கபுரத்தில் தனது 2 மகள்களுடன் வசித்து வந்தார். அவரது கணவர் ராமச்சந்திரன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவரது மூத்த மகள் ஜீவிதா. இவர் தனியார் கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு பிகாம் படித்து வருகிறார். 2வது மகள் சௌமியா 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 2 பெண் பிள்ளைகளுக்கு தாயான ரேவதி கிண்டி மடுவாங்கரையில் உள்ள எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். கணவனை இழந்த நிலையில் 2 மகள்களையும் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தார். வருவாய்க்காக காலையில் வீட்டு வேலை செய்துவிட்டு பின்னர் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கும் சென்று பணிபுரிந்தார். ரேவதியின் கணவர் மரண தருவாயில் தனது மூத்த மகள் ஜீவிதாவிற்கு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கூறிவிட்டு இறந்து விட்டார். இதனையடுத்து ரேவதி தனது மகளுக்கு வரன் பார்க்க துவங்கினார். அதில் ரேவதிக்கு தெரிந்தவர் மூலம் வந்த வரன் தான் பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்த வினோத். 31 வயது கார் ஓட்டுநரான வினோத் சொந்தமாக கார் வைத்துள்ளார். ரேவதிக்கு அந்த வரன் பிடித்து போக வினோத்தை தனது மகளுக்கு பேசி முடித்துள்ளார். எனக்கு அம்மா மட்டும்தான், நான் அப்பா கிடையாதுண்ணா. நான் 10வது படிக்கும் போது இறந்துட்டாருண்ணா. எங்கள் அப்பா சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக அந்த பையனை எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டு இறந்த உடனே அவனை கட்டி கொடுக்கணும்னு எங்கள் அம்மா பண்ணி நிச்சயம் பண்ணாங்கண்ணா.
இந்த திருமணத்தை தடபுடலாக நடத்த வேண்டும் என்பதற்காக ரேவதி கடினமாக உழைத்து பணம் சேர்த்தார். தனது தாயின் நிலையை புரிந்து கொண்ட ஜீவிதாவும் கல்லூரி முடிந்த பின் தானும் வேலைக்கு சென்று தனது தாயின் சுமையை குறைக்க நினைத்தாள். இந்த நிலையில் ஜீவிதாவிற்கும் வினோத்திற்கும் ஓராண்டுக்கு முன்பு திருமணம் நிச்சயமானது. இந்த நிலையில் தான் வினோத்தின் சுயரூபம் வெளிவந்தது. கஞ்சா, மது என பல தீய பழக்கங்களை கொண்ட வினோத் கார் பந்தயத்திலும் பைத்தியம் பிடித்தவராம். அதற்காக தனது காரையே விற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நிச்சயம் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் சீட்டு கஞ்சா ஆடி தெரிய வந்துச்சு. நான் ஏதோ கார் ரேஸில் ஏதோ விட்டுட்டு இருக்கான் காரை. அது தெரிய வந்து எங்கள் வீட்டில் தெரிஞ்சு நான் தான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணி சாவ போதுமா அப்படின்னு பயமாக இருக்குமான்னு. எங்கள் அம்மா இதுக்கு மேலே இந்த பையன்லாம் வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான், நான் லவ் கூட பண்ணலண்ணா. இத்தனைக்கும் எனக்கு 19 வயசு ஆகுதுண்ணா, அவனுக்கு 32 வயசு ஆகுதுண்ணா. எங்கள் அப்பா சொன்னார், நான் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். எங்கள் அம்மா சொன்ன காரணத்துக்காக நான் அவனுக்கு ஓகே சொன்னேன்னா, அப்புறம் இந்த மாதிரி தப்பாக நான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதை நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். இவற்றை கேள்விப்பட்ட ரேவதி அதிர்ச்சிக்குள்ளானார். இதனையடுத்து வேறு வழியின்றி தனது மகளின் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நிறுத்தியுள்ளார் ரேவதி. இதனால் ஆத்திரம் கொண்ட வினோத் ரேவதியின் வீட்டிற்கு சென்று சண்டை போட்டுள்ளார். அவரது குடும்பத்தையே கொலை செய்து விடுவதாகவும் அவர் மிரட்டியுள்ளார். இதையடுத்து ரேவதி இந்த பிரச்சனை குறித்து கிண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனை விசாரித்த காவல்துறையினரும் வினோத்தை எச்சரித்து அவரிடம் இதுபோன்று மீண்டும் நிகழாது என்று எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. சரி சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்க வேண்டியதுதான். என்னை வந்து என்னை பேக்மெயில் பண்ணான். நீ எப்படி வந்து இவ்வளோ கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எனக்கு அசிங்கமாக இருக்கும், நான் கண்டிப்பாக வந்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் முடியாதுன்னு சொன்னோன்னே என்னை குத்துவேன் மிரட்டினான். நான் உடனே வந்து மகளிர் ஸ்டேஷனில் தான் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும்ல, அதான் இங்கே வந்தோன்னா வந்து எல்லாமே எழுதி கொடுத்தோம். வந்து அவனால் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு எழுதி வாங்கின்னு அவன் கொடுத்தெல்லாம் திருப்பி குத்துட்டு நாங்கள் போட்டதும் திருப்பி குத்துட்டோன்னா. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்பது போய் திருமணம் என்பது அரை நொடி அவசரம் என்றாகிவிட்டது. தான் வாழ்வில் தொடர்ந்து பயணம் செய்ய போகும் அந்த வாழ்க்கை துணையை ஆழ்ந்து ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும். அதனை இன்றைய பெற்றோரும் பிள்ளைகளும் தவறிவிடுகின்றனர். மேலும் தங்களது ஆசைக்காக பிள்ளைகளின் வாழ்க்கையை பணயம் வைப்பது பெரும் குற்றமாகும். இங்கும் அதுபோன்று தனது கணவனின் ஆசைக்காக தன்னுடைய மகளின் வாழ்வை பணயம் வைத்துள்ளார் ஒரு பெண்மணி. காவல்துறை எச்சரித்த பின் நடந்தது என்ன? காண்போம் குற்றப்பிரிவில். கணவனின் ஆசைக்காக மகளை பணயம் வைத்த தாய், காதலை நிரூபிக்க நினைத்து காவல்துறையிடம் சிக்கிய காதலன். அடுத்து நடந்தது என்ன? காண்போம் குற்றப்பிரிவில். ஆனால் அதன் பின்னரும் வினோத் ரேவதியை போன் மூலம் மிரட்ட துவங்கினார். அதற்கு செவி கொடுக்காத ரேவதி மீது கோபம் கொண்ட வினோத் தனது நிச்சயதார்த்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் உலவவிட்டார். அதனை கண்ட ஜீவிதாவின் கல்லூரி தோழிகள் இது குறித்து ஜீவிதாவிடம் விசாரித்துள்ளனர். இதனால் மனம் கொதித்து போன ஜீவிதா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனை ஏற்றுக்கொண்ட காவல்துறை வினோத்தை விசாரித்து எச்சரிப்பதாக கூறி அனுப்பி வைத்தனர். தேவையில்லாம அவன் வந்து என்ன பண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் யாருக்குமே தெரியாது. நான் படிச்சுட்டு இருக்கேன், யாருக்குமே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதே தெரியாது. எல்லாத்துமே போட்டு விட்டானா. எல்லாருமே நான் கால் பண்ணி கேட்டாங்க என்ன ஆச்சு, என்ன என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு. எல்லாம் போட்டு விட்டானா. எல்லா ஃபோட்டோஸ் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் என்கேஜ்மெண்ட் போட்டு விட்டான். திருப்பி வந்து மகளிரில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்ன நான் பண்ணிச்சு, மிரட்டி அமிச்சுதுண்ணா. அவனை 2 அடி கூட அடிக்கல, மிரட்டி அமிச்சாங்க. அவன் பண்ண மாட்டான், போயிட்டு வாங்க, எதுவும் பண்ண மாட்டான்னு சிம்மும் வச்சு போட்டு அமிச்சாங்க. அவள் தான் இந்த போலீஸ் பாதுகாப்பு மகளிர் ஸ்டேஷன் மகளிரில் தானே கொடுத்தோம், ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா. இந்த நிலையில் தான் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வேலை முடித்துவிட்டு வீடு செல்லும் வழியில் ரேவதியை வழிமறித்த வினோத் தான் ஜீவிதாவை திருமணம் செய்த தடையாக இருக்கும் ரேவதியை தனது நண்பர்களின் உதவியுடன் கொலை செய்துள்ளார். இந்த கொடூர கொலையை செய்த கொலையாளியை தேடி வந்த நிலையில் வினோத் தன்னுடைய வழக்கறிஞருடன் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரிடம் விசாரித்த போது ஒரு வீடியோ காட்சியை காண்பித்தார். அதில் வினோத் கண்ணீர் மல்க ஜீவிதாவை மறக்க முடியவில்லை என்று உருக்கமாக பேசியுள்ளார்.
ஜீவிதா நீ சத்தியமா கால் பண்ணி பேசி ஜீவிதா, என்னால முடியல ஜீவிதா, ப்ளீஸ் ஜீவிதா. தான் விரும்பிய பெண் தனக்கு கிடைக்க தடையாக இருந்த ரேவதியை தான் விரும்பிய பெண்ணின் தாய் என்றும் பாராமல் வினோத் கொடூரமாக கொலை செய்துள்ளார். அவனை எங்க அம்மா எதுக்கு நான் வெட்டி போடணும்? எனக்கு நியாயம் கிடைக்கணும்னா அவன் இப்ப வரணும்னா நான் என் கையெல்லாம் வெட்டுவேணும். அவன் வரணும். நான் இங்க அவன் வினோத்குமார்னா பொறுக்கி அவன் வினோத்குமார்னா 31 வயசு 1 வயசு ஆகுதுன்னா டிரைவர்னா. என் தங்கச்சினா 12th இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வந்தானா. சாயந்தரம் கால் பண்றேன், எப்படி பண்ணேன்னு கேட்டதா கால் பண்றேன், போன் ரெஸ்பான்ஸே இல்லைண்ணா. என் தங்கச்சி பாவம், நான் 12th படிச்சிட்டு இருக்கானா. எங்களுக்கு எல்லாம் தேவையானா இதெல்லாம்? நான் என்னன்னா லவ் பண்ணி ஏமாத்திட்டேனா? லவ் பண்ணனா அரேஞ்ச் மேரேஜ்னா? இதுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு இது வேணுமாண்ணா? தண்டனையாண்ணா? எங்க அம்மாவுக்கு தண்டனையாண்ணா இது? பாவி. தான் சுமந்து பெற்று வளர்த்த தாய்க்கு தன்னுடைய மகளின் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கும். தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் கேட்பாரின்றி சாலையில் சடலமாக இறந்து கிடந்தார் என்ற செய்தியை கேட்ட ஜீவிதா மனம் நொறுங்கி துக்கம் தாழாமல் கதறி அழுத காட்சி அனைவரையும் கண்கலங்க செய்தது. நான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு அக்கா தங்கச்சி, அம்மா இல்ல அந்த இல்ல அவளை வெட்ட வேண்டியதானே. ஏன் அம்மா என்ன பண்ணாங்க? எங்க அம்மா பாவம்னா. தனது காதலை நிரூபிக்க நினைத்த வினோத் அந்த பெண்ணின் மன விருப்பத்தை அறிய மறந்தார். நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு எத்தனையோ திருமணங்கள் நின்றுள்ளன. அதன் பின்னரும் வேறு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள், குடும்பம் என எத்தனையோ பேர் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கின்றனர். ஒரு நிமிடம் வினோத் இதனை நினைத்திருந்தால் அவர் இன்று கொலைகாரனாக மாறியிருக்க மாட்டார்.